வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நடிகர் அப்பாஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறார். இவர் 1996இல் டைரக்டர் கதிர் இயக்கி வெளியான காதல் தேசம் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த படத்தின் வெற்றியால் தமிழ் பட உலகின் சாக்லேட் பாயாக மாறினார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். குறிப்பாக அஜித், மம்மூட்டியுடன் அவர் நடித்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், லிங்குசாமி டைரக்ஷனில் மம்மூட்டியுடன் நடித்த ஆனந்தம் உள்ளிட்ட பல படங்கள் வெற்றி பெற்று அவருக்கு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கின. அதன் பிறகு சில ஆண்டுகள் இடைவெளி ஏற்பட்டது. மீண்டும் 2014இல் தமிழில் வெளியான ராமானுஜன் மற்றும் 2015இல் மலையாளத்தில் வெளியான பச்சைக்கல்லம் படங்களில் நடித்தார். அதன் பிறகு பட வாய்ப்புகள் குறைந்ததால் நியூசிலாந்துக்கு சென்று சொந்தமாக ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டார். இப்போது 10 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ் படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார். அந்த வகையில் ஜி.வி. பிரகாஷ்குமாருடன் புதிய படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார். பெயரிடப்படாத இந்த படத்தை மரிய ராஜா இளஞ்செழியன் என்பவர் டைரக்ட் செய்கிறார். இந்த படம் குடும்ப பிரச்சனைகளை காமெடியுடன் சொல்லி தீர்வு காணும் படமாக இருக்கும் என்று படக்குழுவினர் தெரிவித்தனர். மீண்டும் சினிமாவிற்கு திரும்பிய அன்றைய சாக்லேட் பாய் அப்பாஸுக்கு நல்வாழ்த்துக்கள்.